வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். என்னிடத்திலே வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நம்பிக்கையோடு வந்தார்களோ அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார் என்பதை வேத புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்கின்றோம். நம்பிக்கையோடு அவரிடத்திலே நாம் வரும் பொழுது நம்முடைய தேவைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை சந்திப்பார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நம்பிக்கையோடு இயேசுவினிடத்திலே வந்த 100க்கு அதிபதியை குறித்து தியானிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களிலே தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடம் வந்த 100க்கு அதிபதியை பார்க்கிறோம். இவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே வந்தார். 100க்கு அதிபதிகள் ரோம படையின் முதுகெலும்பாக கருதப்பட்டனர். உண்மையுள்ளவர்களாக நீண்ட வருடங்கள் படையில் இருந்தவர்களாக இருந்தனர். அமைதியான சூழ்நிலைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் ரோம இராணுவம் இவர்களையே நம்பியிருந்தது. நாம் வேதத்தில் காணும் 100க்கு அதிபதிகள் எல்லாம் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரை தேடுகிறவர்களாகவே காணப்பட்டார்கள். இந்த 100க்கு அதிபதியின் சந்திப்பிலே இருந்து 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்த 100க்கு அதிபதி அடிமையை சமமாய் பார்த்தான். அந்நாட்களில் அடிமைகள் ஒரு பொருட்டாக மதிக்கப்படாத காலம். ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய அடிமையின் மேல் அக்கறையுள்ளவனாக இருந்தான். மற்ற மனிதர்கள் மேல் கரிசனை கொள்பவன் எப்பொழுதுமே இயேசுவுக்கு அருகிலே இருக்கிறான். இரண்டாவதாக, ஆண்டவருக்கு முன் தன்னை தாழ்த்தினான். உயர் பதவியில் இருந்தும் இயேசுவை தேடி வந்து தன்னை தாழ்த்தி இயேசுவின் கவனத்தை ஈர்க்கிறான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கின்றார். மூன்றாவது, ஆச்சரியப்படும்படியாய் இயேசுவை விசுவாசித்தான். இயேசு தன் ஊழிய நாட்களில் 2 காரியங்களுக்காக ஆச்சரியப்பட்டார். ஒன்று, இவனுடைய விசுவாசத்திற்காக. இரண்டாவது, யூதர்களின் அவிசுவாசத்திற்காக. இராணுவ தலைவனாக இருந்ததினால் ஆணையிடுதலின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தான். நான் கட்டளையிட்டால் உடனே நடக்கும், அதுபோல நீங்கள் சொன்னாலும் நடக்கும். இதே விசுவாசத்தை இயேசுவின் வார்த்தைகளில் எதிர்பார்த்தான். யாருமே தேவனிடத்தில் சேர விசுவாசம் போதுமானது. இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை வைத்து யூதர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லுகின்றார். யூதர்களின் நம்பிக்கை, மேசியா வரும்பொழுது பெரிய விருந்து நடக்கும், எல்லா யூதர்களும் அந்த விருந்தில் அமர்ந்திருப்பார்கள். புற இனத்தவர்கள், அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லா புற இனத்தவர்களும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். யூதர்கள் புற இனத்தவர்களின், அதாவது பாவிகளின் கடைசி இடம் அல்லது அவர்கள் சுதந்திரிக்கப் போவது இருட்டு என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு இங்கே ராஜ்யத்தின் புத்திரர் இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று யூதர்களையே கூறுகின்றார். இந்த வார்த்தைகளில் இருந்து இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். ஆண்டவரின் சமூகத்திற்கு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பிரஜையாக இருப்பது தகுதி அல்ல, மாறாக விசுவாசமே அவசியமானது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், மேசியா என்று அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், எனவே தாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை வைத்து யூதர்களுக்கு பாடம் நடத்துகின்றார். அன்பானவர்களே, இயேசுவின் பார்வையில் நாம் அவரை நம்ப வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ப வேண்டும். எதை நம்ப வேண்டும்? அவர் சிலுவையிலே எனக்காக மரித்தார்,
என்னுடைய பாவங்களுக்காய் அவர் பலியானார். நான் செய்த தவறுகளுக்கு, எனக்கு வரவேண்டிய தண்டனைகளுக்கு அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நான் சிலுவையில் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இருந்தார். இரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவுகின்றது. இதை நான் விசுவாசிக்க வேண்டும். இந்த 100க்கு அதிபதி, நீர் வந்து என் வேலைக்காரனை தொட்டு ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் எதிர்பார்க்கவில்லை. இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும். ஆம், இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இயேசு அந்த வேலைக்காரனை பார்க்கவில்லை, ஆனாலும் அந்த வேலைக்காரன் சுகமானான். மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்கிறவர்களின் விசுவாசத்தின் அடிப்படையிலும் இயேசு பதில் கொடுக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு இவைகளை உணர்த்துகின்றது. பிறர் மேல் எப்பொழுதும் கரிசனையாயிருப்போம், தாழ்மையாயிருப்போம், இயேசுவின் மேல் விசுவாசமாயிருப்போம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்வார். மூடின கதவுகள் திறக்கப்படும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.